நடுநிலை நாளிதழ், உலக மக்களின் ஒருமித்த குரல், மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல், மக்கள் குரல். மக்கள் குரல். அண்ணா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா இணையதலைமுறை. இந்த இணையதலைமுறை மூவியோட ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் அப்போ தான் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒன்றா ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இங்கே திருப்பி நாங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக மீட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது எப்போதுமே ப்ரெஸ் தான். ஸோ அவங்களால இன்றைக்கி நாங்கள் திருப்பி ஒன்றா எங்கள் டீமோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா இணையதலைமுறை பேரே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இணையம், இன்டர்நெட் அதை பேஸ் பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் தான் இது. ஓட்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு மக்களுக்கும் வந்து ஓட்டு போடுறது அவங்களோட கடமை, அது எவ்வளோ முக்கியன்றதை வந்து ரொம்ப அழகாக காதல், சென்டிமெண்ட், காமெடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு மூவி கொடுத்துருக்காரு ஈஸ்வர் சார். டைரக்டர் ஈஸ்வர் சாருக்கு வந்து என்னோடய பெரிய நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ப்ரொடியூசர் சார் எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காம ரொம்ப சூப்பராக வரணும், இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு ரொம்ப நிதானமாக கேட்டு ரொம்ப அழகாக படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. படம் இணையதலைமுறை. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டிஜே கோபிநாத். அந்த பாட்டு 3 சாங்கு போட்டிருக்கேன் இந்த படத்தில். 2 சாங் மெலடி, 1 சாங் குத்து சாங்கு. 2 பாடல் வந்து திரு கவிஞர் வந்து இளையகம்பன் எழுதியிருக்காரு. 1 பாடல் வந்து திரு மாறன் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் எழுதியிருக்காரு. இந்த முதல்ல நான் ஒன்று சொல்லிக்கணும், திரு ஈஸ்வரர் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கும் திரு மாறன் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல்களை வந்து ஸ்ரீநிதியும் பிரவீனும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வருடத்தினுடைய ஒரு ஹிட்டாகக்கூடிய சாங்காக இது இருக்குன்னு நான் கருதுகிறேன். அதே சமயத்தில் படத்தில் வந்து கான்செப்ட் வந்து எலெக்ஷனில் 100% ஓட்டு போடணும் ஜனங்களை, அதனுடைய அவசியத்தை விளக்கியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த அவசியத்தை மட்டும் சொல்லாமல் அதனுடைய யுக்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு. 100% ஜனங்கள் வந்து எப்படி வந்து உறுதியாக்குறது ஓட்டை, இந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து முழுக்க என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் மூவியாகவும் ஒரு ரொமான்ஸ் கலந்த மூவியாகவும் ஜெனரில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ரீரிகார்டிங்கும் இதுக்கு சிறப்பான ஸ்கோப்ஸ் இருந்துச்சு, நல்லாவும் வந்திருக்கு. ரொம்ப திருப்தியாக இருக்கும். படக்குழு முடிவும் அந்த படத்தை வந்து திரையரங்கில் வந்து பார்க்குமாறு மக்களை கேட்குறேன். தேங்க்யூ. அண்ணா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜீவா ரவி. இன்றைக்கி எங்கள் படம் இணையதலைமுறை வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு சமீபத்தில் ஆடியோ லான்ச் பண்ணிச்சு. கலெக்டர் சார், ஐஏஎஸ் அவர்கள், சகாயம் சார் அவர்களும், சமுத்திரகனி சார் அவர்களும் வந்து இது ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு என்னோட முதல் நன்றி. அது போக இந்த டைரக்டர் ஈஸ்வர் சார் இது ரொம்ப அருமையான ஒரு கண்டென்ட், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு கதைக்களம் உருவாக்கியிருக்காரு. என்ஆர்ஐ ப்ரொடியூசர், அவருக்கும் நன்றி இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. கூட நடித்த கோஸ்டார்ஸ் எல்லாமே இந்த கேரக்டராக நல்லபடியாக செஞ்சுருக்காங்க, ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓட்டு போடலன்னா என்ன பாதகம், ஓட்டு போட்டால் என்ன நன்மை அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு படம். எல்லா தரப்பான ஆடியன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி டேரக்டர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு பிரின்சிபல் ரோலில் பண்ணுறேன். இந்த கேரக்டர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொல்லும் போது. ஸோ மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக ஓட்டுனா என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பார்த்து மே 13 இந்த சின்ன படம் வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கடமை. நன்றி, வணக்கம். டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466. அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லுறேன். இந்த படத்தில் நடித்தது எவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த யூனிட்டு ரொம்ப நல்லா எஜுகேட்டடு டைரக்டர்ஸு, ஹஸ்பண்ட் டைரக்டர்ஸு, மற்ற கேமராமேன் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. நல்ல சிந்தனையோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இணைய தலைமுறை அப்படிங்கிற டைட்டிலோடு வச்சு கதாபாத்திரங்கள்லாம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. நான் இந்த படத்தில்
நடிக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த கேரக்டர் ஒரு பாலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதை ரொம்ப ஹியூமராக டைரக்டர் சொல்லியிருக்காரு. எந்தவித அசிங்கமும் படத்தில் இல்லை. ரொம்ப நல்ல படமாக அமைந்திருக்குது. இந்த படம் நல்லபடியாக போகணும், வெற்றி பெறணும். அது இளைய தலைமுறைக்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். நியூயார்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இணைய தலைமுறை அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்து உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறத ரொம்ப பெருமை கொள்கிறேன். இதுக்கு ஏன் இந்த படம் எடுத்திருக்கேன், ஒரு ஐடி டெக்னாலஜி பர்சன் ஏன் ஒரு சினிமா எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியில் ரொம்ப பாதிச்சுதுங்க. டெக்னாலஜியை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம், தவறாகவும் பயன்படுத்தலாம், சரியாகவும் பயன்படுத்தலாம். டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தணும்னா அது எந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகத்துக்கே ஒரு முன்னேற்றம் அளிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படம் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் வந்து உட்காந்துருக்கோம். லைக்குக்காக லைஃபையே கொடுக்குற மாதிரி செல்ஃபி எடுத்து போகிறவங்களாம் இருக்காங்க ஒரு பக்கம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சென்னையே புரட்டி போட்டு இந்த மழை வந்தப்போ அவ்வளோ பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஆட்கள் போக முடியாத இடத்துக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்லி தகவல்லாம் கொடுத்து எல்லோரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக அமைஞ்சது இந்த வாட்ஸ்அப் தாங்க. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் இதெல்லாம் பயன்படுத்தி நம் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிறதாங்க படத்தோட கரு. அதில் முக்கியமாக ஒரு தனி மனித வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தையே எப்படி மாற்றி அமைக்க முடியும், டெக்னாலஜி எப்படி சமூகத்துக்கே ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த சொல்யூஷனை அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் தான் இதோட ஹைலைட்டு. அது இல்லாமல் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, வல்கர் டயலாக், வயலன்ஸ் சீனு இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அழகாக அந்த படத்தை பார்த்து வரலாம். இந்த சீன்லாம் இல்லாததுக்காக படத்தில் என்டர்டெயின்மெண்ட்லன்னு கிடையாது. படம் முழுக்க முழுக்க கல்லூரி காதலையும் கல்லூரி வாழ்க்கையும் மையப்படுத்தி பசுமையான சூழலில் படம் எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு கல்லூரி மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த படத்தில் பார்ப்பாங்க. நமக்கு ஏற்கனவே கல்லூரி முடித்தவங்கலாம் மலரும் நினைவுகளுக்கு போவாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8.5 கோடி மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வர இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஓட்டு போடலாமா வேணாமான்னு குழம்பி போயிருக்காங்க. அப்படியே போடுறதுனால யாருக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத அந்த ஒரு கொள்கையை வலியுறுத்தியும் யாருக்கு ஓட்டு போடலாங்கிற ஒரு டிப்ஸையும் இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் சம்மந்தப்பட்டவங்க இல்லை. எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ எந்த கருத்து சொல்லலை. எல்லோரும் நேர்மையாக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறோம். நாங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவில் நீங்கள் போய் வாக்களிச்சிங்கன்னா ஒரு நிறைந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் மலரும். இந்தியா ஜனநாயக நாடாக மாறும். ஏன் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஜனநாயக நாட்டுக்கும் இது ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். அண்ணா தொலைக்காட்சிக்கும் அந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு நாடக நடிகர். என்னுடைய பேர் வனகைதி. இந்த படத்தில் தான் அறிமுகமாகிருக்கிறேன். என்னை இயக்குனர் ஈஸ்வர் சார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நான் காமெடி ப்ரொஃபஸராக நடிச்சிருக்கிறேன். இந்த கதை நான் இது வரைக்கும் தமிழ் திரையுலகில் ஒரு வித்தியாசமான கதையாக தான் இதை கருதுகிறேன். இன்றைக்கி உள்ள சூழலில் எல்லா நிறுவனங்களும் 100% ஓட்டு பதிவாகணும், போலாகணும், 100% ஓட்டு போலானா தான் ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையே கருத்தாக வச்சு ஒரு முழு நீள படமாக எடுத்திருக்கிறாங்க எங்கள் ப்ரொடியூசர் மாறன் சார் அவர்கள். இந்த படத்தை அனைவரும் திரையரங்குகள் கண்டுகளித்து எங்களுக்கு பெரும் ஆதரவு தருமாறு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு